உண்மையிலேயே நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாண்ணா. அண்ணா லவ்வுக்கு எப்படி பண்ணாலும் லவ் லவ் தானே, டிஃப்ரெண்ட்ண்ணா. இது கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காருண்ணா. ஆமாண்ணே, நான் கூட அழுந்துட்டு தான் வந்தேன். இப்போ தான் கொஞ்சம் சரியாயிருக்கேன். நிறைய அதுக்கு அதுதான் கதை. அதை உடைச்சா நல்லா இருக்காது இல்லையா? உண்மையிலே படம் நல்லா இருந்திருக்குண்ணா. நீங்கள் தேட்டரில் போய் எல்லாருமே படம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஜாலியாக போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் நம்ம அழுதுட்டு தான் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த காதல் அந்த மாதிரி. தலைவா படத்தில் வந்து கதை தான் வந்து ஹீரோ ஹீரோயினி வில்லன் காமெடின்னு எல்லாமே. இவங்க தான் அப்படின்லாம் கிடையாது. நிறைய 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 தவிர நீங்கள் உளுந்து வந்து சிரிக்கலாம், விசில் அடிச்சு சிரிக்கலாம், கைத்தட்டி சிரிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய காமெடி டைரக்டர் வச்சிருக்காரு. சாங்ஸ் 2 பாட்டு இருக்கு, 2 3 பாட்டு என்னமோ இருக்கு. நல்லா இருக்கு, கேட்டோடனே புரியுற மாதிரி மியூசிக்கும் நல்லா போட்டிருக்காங்க. இல்லை போரெல்லாம் ஒன்றும் அடிக்கல தலைவர், நல்லாவே போகுது. லேக்லாம் எதுவுமே இல்லை. கப்புள்ஸாக வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் புரிஞ்சுக்குவாங்க. இருக்கிற அந்த 2 பேர்த்தோட அந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் வருது இல்லையா, இந்த பிரேக்கப்லாம் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு படம், அருமையான படம். நல்ல ஒரு காதல் காமெடி எல்லாமே அருமையாக கொடுத்துருக்காங்க டைரக்டர் சார். நல்லா இருக்கு, குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு காமெடியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒரு பெண்ணோட ஒரு உண்மையான காதலோட உணர்வை கொடுத்து கடைசியில் ஒரு நம்மளை அழுகையும் வச்சிடுறாங்க. ஸோ அருமையான படமாக இருக்குது. வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். எமோஷனல் நல்ல எமோஷனல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, சீட்டை விட்டு நகர முடியாது அந்த அளவுக்கு. நம்ம ஒரு படத்தை பார்த்தா ஐயோ ஃபோன் எடுத்து நோண்டுவோம், இல்லைன்னா ஏதாவது பார்க்க தோணும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. இந்த படம் செகண்ட் ஹாஃபு அருமையாக ஒரு அழகான ஒரு காவியத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் லவர்ஸ் இதை பார்க்கலாம், இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அது உண்மையான காதலை அழகாக ஒரு காவியமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக இது படத்தில் போரே இல்லை, நல்லா இருக்குது. எல்லாம் ஒரு 2.5 மணி நேரம் படம் போகிறதே தெரியல, அழகாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோட ஆக்டிங் சூப்பர், ஹீரோனி ஆக்டிங் அதோட சூப்பர். 2 பேருமே போட்டி நடிச்சிருக்காங்க. டேரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் நல்லா ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்ல படம். மாயபிம்பம்ன்ற படத்தை தான் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள். லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் வெளியில் வந்து மக்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு, எல்லாரையும் பார்க்குறதுக்கு மேக்கப் இல்லாமல் ரொம்ப லைவ்லியாக இருக்குது. டேரக்டர் ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. கிளைமேக்ஸ் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. இப்போ இவங்க எல்லாரும் கூட பேசுனதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லாருமே சொல்லிட்டு இருந்ததும் அதுதான், ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஜென்சி கிட்ஸ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. லவ்னா என்னென்ன இன்னும் டீப்பராக ஃபீல் பண்ணுவாங்க. இருக்குது சார், அந்த ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணி இருக்கிற காமெடிஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. எனக்கும் எதுவுமே தெரியல சார், நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாக அப்படியே கனெக்ட் ஆகிட்டேன், மூவியோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். ரொம்ப பாரமாகவே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் பிடிச்சி, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா. லவ்னா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ லவ் நல்லா இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக, இப்போ பண்ணுறதுல லவ் இல்லை தான், இதில் நல்ல லவ் காட்டிட்டுருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, யங்ஸ்டருக்கு பிடிக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க கேரக்டரில். நல்லா இருக்கு, டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஃபைனல் அந்த மெயின் கரு வந்து லவ், பட் ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வந்ததுங்க, அழுதுட்டேன். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பர். இல்லை போர் அடிக்கல.
பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக மாயபிம்பம்னு ஒரு படம் ப்ரோ. சும்மா யதார்த்தமாக தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி பார்க்க வந்தேன். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு லவ் மூவி ப்ரோ. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காதல்னு ஒரு படம் நம்ம பார்த்தப்போ நம்மளுக்கு என்ன தாக்கம் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு தாக்கமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நியூ ஃபேஸ் வச்சு ஒரு படத்தை நல்ல ஃபுல் பேக்கேஜாக அவ்வளோ ஒரு எமோஷனோட கொடுக்க முடியுன்றது டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் குறிப்பாக மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. ஹீரோயின் கதாபாத்திரம் ஜென்ரலாக ஹீரோயினா இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் தாண்டி நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்தா நம்ம வந்து அப்படி இருக்கும் அந்த பேர் லுக்கில் இருந்தாங்க. ஹீரோயினுடைய கண்ணு எக்ஸ்பிரஷன் அவர் நல்லா நடிச்சிருந்தாங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு படம் நல்லா சின்ன சின்ன கதாபாத்திரம் நல்லா நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் அவ்வளோ நடிச்சவங்க எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் பெரிய சப்போர்ட் ப்ரோ. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு தூங்க மாட்டீங்க. செம்ம ஒருத்த ஒரு மூவி ப்ரோ. எஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அதுக்கான கிளைமேக்ஸ் தான் விஷயம். அதான் ப்ரோ என்னென்னா ஒரு ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அது மாதிரி நீங்கள் காதல் படம் பார்க்கும்போது ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, அது ஈக்குவலான ஒரு தாக்கம். கண்டிப்பாக இந்த உண்மையான லவ் பண்ணுறவங்களே அந்த படம் பார்த்தானா அவங்களால தாங்க முடியுது. ஒரு நல்ல ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூடிய படம் ப்ரோ. 2 பேரும் நியூ ஃபேஸ் தான் படம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. குறிப்பாக ஹீரோயின் அவங்களுடைய அந்த கண் எக்ஸ்பிரஷன் கூட நீங்கள் இன்னும் கூட மறக்க முடியாது. அது கிளைமேக்ஸில் பார்த்து தெரியும் ப்ரோ. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே செம சூப்பர் ப்ரோ. சாங் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக படங்கள் வந்து ஒரு 500 டான்ஸர் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அது எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது, தம்மடிக்கு போயிடுவாங்க. இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு கூட மொபைல் ஃபோனில் எனக்கு லைட்டே எரியாத ஒரு படமாக இருந்துச்சு. ஒருத்தர் கூட பாட்டுக்கோ எதுக்கும் வெளில போல செம ஒருத்தர் மூவி. எல்லாரும் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும். ஹீரோயின்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண மாதிரி புதுமுகங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் புதுமுகங்கள் மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி நிறைய படம் ஒர்க் பண்ண மாதிரி அவங்களோட எமோஷ்னல்லாம் அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் இந்த லவ் சாங் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சாங் இது எனக்குள்ளே மாற்றங்கள் வந்து அந்த பாட்டு சூப்பராக இருக்குது.